தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ட சராசரங்களையும் ஆளும் ஆதி அந்தமில்லா சிவபெருமானின் ஒவ்வொரு கோலமும் ஒரு உன்னத தத்துவத்தை உள்ளடக்கியது. கங்கை, நெற்றிக்கண், திரிசூலம் என பல அடையாளங்கள் இருந்தாலும் ஈசனின் கழுத்தை அலங்கரிக்கும் வாசுகி என்னும் நாகம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. கொடிய விஷம் கொண்ட பாம்பை இறைவன் ஏன் ஆபரணமாகத் தாங்கியுள்ளார்? மனிதனுக்கு கண், காது, மூக்கு, வாய், மெய் என 5 புலன்கள் உள்ளன. இவை தீய வழிகளில் செல்லும்போது விஷம் கக்கும் நாகத்தைப் போலவே அவை மனிதனை துன்பத்தில் ஆழ்த்தும். ஆனால் அதே புலன்களை அடக்கி நல்வழியில் செலுத்திவிட்டால் அவை வாழ்விற்கு அழகூட்டும் ஆபரணமாக மாறிவிடும். இதை உலகிற்கு உணர்த்தவே சிவன் நாகத்தை ஆபரணமாக அணிந்துள்ளார். இதன் அடையாளமாகவே இன்றும் லிங்கத்தின் திருமுடியில் தங்கம் அல்லது பித்தளையிலான நாகத்தை நாம் சாத்துகிறோம். புராணங்களின்படி பாம்பு என்பது காலத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருப்பதைப் போல பாம்பும் தன் சட்டையை உரித்து புதுப்பித்துக் கொள்கிறது. சிவபெருமான் பாம்பை கழுத்தில் அணிந்திருப்பது அவர் காலத்தை கடந்தவர் என்பதையும் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சிக்கு அவர் அப்பாற்பட்டவர் என்பதையும் குறிக்கிறது. யோகக் கலையில் முதுகெலும்பின் அடியில் உறங்கிக் கிடக்கும் பேராற்றலை குண்டலினி சக்தி என்பார்கள். இது சுருண்டிருக்கும் பாம்பு வடிவில் உருவகப்படுத்தப்படுகிறது. தியானத்தின் மூலம் இந்த சக்தியை எழுப்பி ஒரு யோகி எப்படி ஞானத்தின் உச்சிக்கே செல்கிறார் என்பதை சிவனின் கழுத்தில் உள்ள பாம்பு நமக்கு தத்துவ ரீதியாக விளக்குகிறது. இந்து மதத்தில் அனைத்து தெய்வங்களும் பாம்புடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்கள். விநாயகரின் இடுப்பு, பெருமாளின் சயனம், முருகனின் காலடி, அம்பிகையின் தலை என பாம்பு நீக்கமர நிறைந்துள்ளது. கொடிய விஷம் கொண்ட உயிரினமாக இருந்தாலும் இறைவனின் சிவன் பாம்பை அணிந்திருப்பது வெறும் அலங்காரத்திற்காக அல்ல. அது மரணம், காலம், ஆசை மற்றும் அச்சம் ஆகியவற்றை வென்றதன் அடையாளம். நாகலிங்கத்தை மனதார தரிசித்தால் தீய ஆசைகள் விலகி மனக்குழப்பம் நீங்கி வாழ்வில் நிம்மதி உண்டாகும் என்பது ஐதீகம். விஷம் போன்ற தீய குணங்களை நம்மிடமிருந்து நீக்கிவிட்டு இறைவனை சரணடைந்தால் நாமும் ஆபரணமாக ஜொலிக்கலாம் என்பதே இந்த நாக ஆபரணம் நமக்குச் சொல்லும் வாழ்வியல் பாடம்.